வணக்கம். ஸ்ரேன். சில பேர்த்த பார்க்கும் பொழுதே இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம், அவங்க பேசுகிறத கேட்கலாம், அவங்கள கொஞ்ச நேரம் பார்த்தாலே மனது அமைதியாகிறது, மனது சாந்தி அடைகிறது. எத்தனையோ மனக்கவலைகள் நமக்குள்ளே இருக்கும் பொழுதும் நாம் இப்போ முருகர் படத்தை பார்க்குறோம். முருகர் படத்திலேயே அறுபடை வீடு மொத்தமாக வச்சு பார்க்குறவங்களே இருக்காங்க. தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்தலங்கள் தோறும் இருக்கக்கூடிய சுவாமியை பார்க்குறவங்களும் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக திருச்செந்தூர் முருகருடைய பக்தர் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் மீது அதீத பிரியம் வச்சுருப்பாங்க. அதே போல் சில மனிதர்கள் மேலே சில பேர் நல்ல ஒரு அன்பும் பண்பும் பாசமும் பற்றுதலும் வைத்திருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க அந்த கேது பகவான் மகாதசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு நாம இப்படி இருந்தோம், நாம இப்படி அவங்கள பேசணும், நாமளாம் அவங்கள இவ்வளோ கஷ்டப்படுத்தணும், துன்பத்தை கொடுத்தோம் அப்படின்னு கடுமையான சொற்களால் பேசிட்டோமே வருந்துவாங்க, மன்னிப்பு கேட்பாங்க, தனக்குத்தானே மன்னிப்பு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அவர்கள் வரக்கூடிய ஸ்தலம் எதுவாக இருக்கும் என்று நாம் நினைத்தால் அது திருச்செந்தூர் செந்திலாண்டவரை தரிசனம் செய்யத்தான் வருவார்கள். காரணம், போரிலே வெற்றி பெற்று தன் தந்தையை அற்புதமாக பூஜை செய்தல். அதே போல குருஸ்தலம்னு சொல்லலாம். குருவுடைய அனுகிரகம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாததுனால தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்போ குருவை வணங்குவதற்காகவும் திருச்செந்தூர் வரலாம். நாம் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தாலும் திருச்செந்தூர் வந்து ஜெயந்திநாதரை தரிசனம் செய்து கொண்டு வரலாம். தன் பக்தனுக்காக பூஜை செய்து கொண்டு இருக்கும் பொழுது பூவுடனே திரும்பி பார்த்தவர் அல்லவா பூவேந்திரன் என்று சொல்லக்கூடிய ஜெயந்திநாதர் எம்பெருமான் அல்லவா, அழகன், கந்தன், கருணை கடவுள், இப்படி பலவாறாக நாம் துதிபாடக்கூடியவர் நம்முடைய அழகன் முருகப்பெருமான். அப்போ எந்த ஒரு காரியம் நல்லதாக நடக்கணும், வெற்றி அடையணும், நாம் யாருக்கிட்டையும் விதண்டாவாதம் பேச வேண்டாம், சண்டை போட வேண்டாம், யாரையும் சங்கடப்பட வேண்டாம். இந்த பூமியில் வாழக்கூடிய காலகட்டம் நாட்கள் வருடங்கள் எண்ணக்கூடிய நிலையிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். அப்போது அந்த மாதிரி இருக்கும் பொழுது நாம் ஏன் மற்றவர்களை கஷ்டப்படுத்தணும், வருத்தப்பட வைக்கணும்? இப்போ எல்லாம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் நமக்கு நல்ல வழிகளை காட்டுவார், நல்ல விதமாக அனுகிரகம் புரிவார் என்ற நம்பிக்கையோடு அவரை நோக்கி நாம் பயணம் செய்தால் திருந்தாதவர்களையும் திருத்தி வைத்து விடுவார் எம்பெருமான். மனசுக்கு அற்புதமான சாந்தியை கொடுக்கக்கூடியவர், அமைதியை கொடுக்கக்கூடியவர், நிதானத்தை கொடுக்கக்கூடியவர். எந்த விதமான தடைகளாக இருந்தாலும் தகர்த்தெறிந்து ஓட விடக்கூடியவர் எம்பெருமான். கீழ் நோக்கி சென்று மேல் நோக்கி நம்மை அழைத்து வருபவர் நம்முடைய அழகன் முருகப்பெருமான். அவரவர் பிறந்த நட்சத்திரம் மகாதிசை நடக்கக்கூடிய காலகட்டத்திலே சென்று அவரை வழிபட்டு வருவது நல்லது. ஆகச் சிறந்த ஆயினும் நம்முடைய அறுபடையிலே திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு தனித்துவம், அதிகமான வசிய சக்தி இருக்கக்கூடிய இடம். முருகப்பெருமானுக்கு மயங்காதவர் யாரேனும் இல்லை என்று சொல்லலாமா? உலக மக்கள் அனைவருமே அவருடைய திருவடியிலே தான் சரணமாகி இருக்கின்றனர். அவருடைய கிடைக்க நமக்கு கிடைக்காதா என்று நாம் தினம் தினம் தவம் இருப்பது போலதானே மற்றவர்களும் தவம் இருப்பார்கள் அவரை நோக்கி. கருணை கடலில் கந்தா போற்றி, குகனை போற்றி, குறைகளை எல்லாம் பொறுத்தருள்வாய் குகனே போற்றி, குற்றங்களை எல்லாம் களைத்து எறிவாய் போற்றி, நாளும் வெற்றிகளை தந்திடுவாய் வேலவனே போற்றி, முக்காலமும் உன்னையே தொழுது உன்னையே நினைத்து விபூதியை பூசி வந்தேனே எம்பெருமானே, நித்தமும் ருத்ராட்சம் அணிந்து தீவினைகள் குறைய உன்னுடைய நாமத்தை சொல்லி வந்தேனே எம்பெருமானே. இப்படி உங்களுக்கு தெரிந்த சில வரிகளை சொல்லி திருச்செந்தூர் முருகப்பெருமானை கும்பிட்டு வாருங்கள்.
அழகன் அல்லவா? அன்புக்கு மட்டுமே அவர் அடிமையாக இருப்பார். ஸ்வயம்